ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அக்டோபர் 31ஆம் தேதி இன்று காலை பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. வெள்ளியோட விலையிலும் மாற்றம் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று இரண்டாவது முறையாக தங்கத்துடைய விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை 22 கேரட் 1 கிராம் 11,300 ரூபாயாகவும், ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 12,327 ரூபாயாகவும், ஒரு சவரன் 98,616 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை இரண்டாவது முறையாக அப்டேட் ஆகுமா, இப்போ சர்வதேச லெவலில் மதியம் 1:30 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் மட்டும்தான் இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 15 பைசா நம்மளுக்கு வீக்காக இருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 88 ரூபாய் 75 பைசா அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று மோஸ்ட்லி இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவினே சொல்ல முடியும். ஏன்னா சர்வதேச லெவலில் சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 15 பைசா கிட்ட வீக்காக தான் இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே இருந்தாலும் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,300 ரூபாயிலிருந்து கிராமிற்கு ஒரு 20 ரூபாயிலிருந்து ஒரு 60 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. மாலை 4 மணி வரைக்கும் ஏதாவது அப்டேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ரேட் ஏதாவது அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு உடனே நான் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்து வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் சின்ன ஒரு ஏற்றம் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ சர்வதேச லெவலில் ஏற்றம் இருந்தாலுமே இங்கே வெள்ளியோட விலை அதிகரிக்காமல் தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அந்த வெள்ளியோட விலை சர்வதேச லெவலுக்கும் நம்ம இங்கே மார்க்கெட் விலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால தான் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக விலை ஏற்றம் சிறிய அளவுக்கு இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதுதான் தற்பொழுது நிலவரம். ஸோ இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை மற்றும் வெள்ளியோட விலை அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இரவு 9 மணி நிலவரத்தில் இதே போல் இருக்கா இல்லை மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் கட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா இந்தியா இடையில் வரி சம்மந்தமாக சில சைன்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுவார்த்தை போயிருக்குங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது தங்கத்தோட விலையில் பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. பெரிய அளவுக்கு அதிகரிக்கவும் இல்லாமல் பெரிய அளவுக்கு டிக்ரீஸ் ஆகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் அப் அண்ட் டவுன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதற்கிடையில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை டேக்ஸ் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா, இல்லை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது புதிதாக ஏதாவது டேக்ஸ்க்கு இது போட்டாங்க, டேரிஃப்க்கு இது ஏதாவது போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கத்துடைய விலையில் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கலாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு மொமெண்ட் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் கவலைப்படாமல் இருங்க. லாங் டேர்மில் தங்கம் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். அதே போல் இனிமேல் வாங்கணும்னு நினச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதே ஸ்டேட்டில் தான் இருக்கும், நம்ம மெதுவாக வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கிறப்ப வாங்கிக்கிங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஓனாக டெசிஷன் எடுத்து முடிவு பண்ணுங்கள்.